அந்தச் சிறுவனுக்கு அப்போது 7 வயது. அவன் தந்தை இறந்துவிட்டார். தன்னை யாருடைய பொறுப்பில் விட்டுவிட்டு தந்தை காலமானாரோ அவர்கள் அயோக்கியர்களாக இருந்தார்கள். அவனால் அதை உணர்ந்து கொள்ள சில காலம் ஆனது. அதற்குள் அவனுக்கு சேரவேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் பிடுங்கி ஏதுமில்லாதவனாய் அவன் தெருவில் நிறுத்தப்பட்டான். பட்டகாலிலே படும் என்பது போல அவனால் 4 வார்த்தை கூட தங்குதடையின்றி பேச முடியவில்லை. வாய் திக்குகிறது. அவனை கேலி செய்தார்கள். வீண் வம்புக்கு இழுத்தார்கள். அவமானப்படுத்தினார்கள். இத்தனையும் தாங்கிக் கொண்ட அவன் மன உறுதியோடு இருந்தான். தான் ஒரு சிறந்த பேச்சாளனாக ஆகிக் காட்டுவேன் என்று மன உறுதி எடுத்தான். கடற்கரைக்கு ஓடினான். அங்கிருந்த கூழாங்கற்களை வாய்க்குள் அடக்கி கொண்டான். வாய்விட்டு கத்தினான். தன் திக்குவாய் பற்றி கவலைப்படாமல் தன்னால் திக்காமல் பேச முடியும் என்று திடமாக நம்பினான். தினமும் தன் குறைகளை போக்க பயிற்சி செய்தான். மன உறுதி குறையாமல் இருக்க தனிமையில் கண்ணாடி முன் தன் முகத்தை பார்த்து கடுமையான பேச்சு பயிற்சி செய்தான். பேசி பேசி பழகினான். உலகத்திலேயே தலை சிறந்த பேச்சாளரானான். ஏதென்ஸ் நகருக்கே பெருமை சேர்த்தான். அந்த சிறுவனின் பெயர் டெமாஸ்தெனிஸ். யாருமற்ற திக்குவாய் சிறுவனாக இருந்த அவன் கிரேக்க வரலாற்றில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக முடிசூடா மன்னனாக வாழ்ந்தான். தனக்கு யாரும் ஆதரவளிக்கவில்லையே என்று அவன் ஒரு நாளும் ஏங்கி நிற்கவில்லை. சொத்துக்களெல்லாம் பறிபோன போதும் அவனது தன்னம்பிக்கை மட்டும் அவனிடமிருந்து பறிபோகவில்லை. திக்குவாயால் அவன் வாழ்க்கை திசை மாறி போகவில்லை. அவனது கடுமையான உழைப்பும் மன உறுதியும் அவனுக்கு உயர்வை தேடித்தந்தது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.